வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். வேத சப்த மகிமை நத்தத்தில் காஞ்சி மகா பெரியவா ஒரு சமயம் இருந்தபோது நடந்த சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா பெரியவா தங்கியிருந்த இடத்தில் ஒரு வேத பாராயண கோஷ்டி வேதத்தில் ஒரு அனுவாகம் கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திற்கு ஒரு ஸ்ரத்தை இல்லாத பிராமணன் வந்திருந்தான். அவனுக்கு வேதம் தெரியாது. என்னவோ அர்த்தமில்லாமல் முணமுணக்கிறதே இந்த கோஷ்டி. இதனால உலகத்திற்கு என்ன பிரயோஜனம்? ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது திட்டமிட்டு செலவழிச்சாலும் புண்ணியமாவது கிடைக்கும் என்று கூறினானாம். இது எப்படியோ மகாபெரியவா காதுகளையும் எட்டிவிட்டது. நமக்கும் மகாபெரியவாளுக்கும் அதுதான் வித்தியாசம். வால்மீகி மகரிஷி தனது ராமாயணத்தில் ராமரை பற்றி கூறும்போது 100 குற்றங்கள் செய்தாலும் கொஞ்சம் கூட ஞாபகம் கொள்ள மாட்டார். ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அதை கண்டே பூரண திருப்தி அடைந்து விடுவார் என்று வர்ணித்திருப்பதை நடந்து காட்டினார் நமது மகா பெரியவா. அன்று மாலை பூஜா காலத்திற்கு பிறகு மகா பெரியவா அருள்வாக்கு கூற அமர்ந்தார். காலையில் கம்ப்ளைண்ட் செய்த ஆசாமியும் அங்கு மாலை கூட்டத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவன் அருகில் சென்று மடத்து சமையல்காரனை கூப்பிட்டார். அந்த பிராமணனுக்கு பகல் சாப்பாடு நன்றாக இல்லையாம். ராத்திரி கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனித்துக்கொள் என்று கூறினார் மகா பெரியவா. அந்த சமையல்காரன் இந்த பிராமணனை பார்த்து முணுமுணுத்துக் கொண்டே போனான். இந்த பிராமணனுக்கு படுகோபம் வந்துவிட்டது. சுவாமி, பார்த்தேலா, என்னமோ முணுமுணுத்துக் கொண்டே போகிறானே, பார்த்தேலா என்றார் அந்த பிராமணன். நம் நடமாடும் தெய்வம் புன்முறுவலோடு கேட்கிறார், அவன் என்ன முணுமுணுத்தான் என்று தெரியுமா? அது காதில் விழவில்லை, ஆனால் முணுமுணுத்தது காதில் நன்றாக விழுந்தது என்றான் பிராமணன். அவன் என்ன சொன்னான் என்று புரியாத முணுமுணுப்புக்கு அது என்ன வார்த்தை, யாரை பற்றி என்று தெரியாமல் இருக்கும்போது அந்த முணுமுணுப்பு சப்தம் உன்னிடம் ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துமானால் வழி வழியாக பரம்பரையாக வந்த வேத முணுமுணுப்பு அந்த அட்மாஸ்பியரில் எத்தகைய உயர்ந்த ரியாக்ஷனை ஏற்படுத்தும் என்பது உனக்கு காலையில் ஞாபகமில்லை போலிருக்கு என்று சொன்னார் மகா பெரியவா. சப்தத்திற்கும் வேத சப்தத்திற்கும் உள்ள மதிப்பை மகா பெரியவா சொல்கிற மாதிரி யார் நமக்கு மனதில் பதியும்படி சொல்ல முடிய போகிறது? அந்த பிராமணன் வேத அத்தியான கோஷ்டியை இகழ்ந்ததற்கு மகா பெரியவா அசூயப்படவில்லை. ஸ்ரீமடத்தில் தனது சன்னிதானம் இருக்கும் இடத்தில் காலை வைத்துவிட்ட அந்த புண்ணியத்திற்காக அவன் வேத கோஷ்டியை இழந்த பாபத்தை மறந்துவிட்டு ஒரு சிறிதும் கோபம் படாமல் வெறுப்போ கொள்ளாமல் அவனுக்கும் அவனை வியாஜமாக லோகத்தினருக்கும் ஞானம் அனுகிரகம் பண்ணுவது இருக்கிறதே, அதுதான் தெய்வீகம் என்பதற்கு லட்சணம். அந்த மகா பெரியவாளின் பாத தூளி பாக்கியம் எத்தனை உயர்ந்ததாக இருக்கும் என்று கூறவும் வேண்டுமா என்ன? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.